இந்த ராம்சாருக்கு உட்பட்ட பகுதியில் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது. அங்க எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது. முடிந்த அளவு அது இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அதை நீர்நிலையாக மீட்டெடுக்க முடிந்தால் மீட்டெடுக்கணும். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவங்களை நீர்நிலையாக அதை மாற்றணும். அது தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதி, தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் அப்போ புதிதாக நீங்க எந்த விதமான அனுமதியும் அதை கொடுக்க முடியாது. பெரும்பாக்கம் பகுதி அந்த இடம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடமானது அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய பகுதி. சர்வே நம்பர் 530 ஒட்டின லேண்ட் ராம்சார்க்குள்ள வருது. தண்ணீர் ஃபுல்லா தேங்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு மழைக்கும் அங்க தண்ணீர் தேங்கும். அந்த மாதிரியான பகுதி ஒரு 15 ஏக்கரை நீங்க ஃபுல்லா கான்கிரீட்டை கொட்டி இவ்வளவு பெரிய ஹைரைஸ் பில்டிங் கட்டினீங்கன்னா அந்த 15 ஏக்கரில் இவ்வளவு நாளாக தேங்கக்கூடிய தண்ணீர் என்பது மேலும் எனக்கு ஏற்கனவே அந்த இடம் ஃபுல்லா வெள்ளக்காடாக இன்னும் அதிக அளவுல வெள்ளம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதனால ஏற்படும். ஆனா 2015 நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை கண்டிப்பா 2023 ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை 2015க்கு பிறகாவது நாம வந்து இனியாவது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வந்து செயல்பட வேண்டிய முக்கியமான அவசியம். இனியாவது எந்த நிலத்தையும் நம்ம வந்து இழக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய வகையில் நீங்க ராம்சார் நிலத்துக்குள்ள எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்ப சமீபமா நீங்க விடுத்த அறிக்கையை பார்த்தோம், அறப்போர் இயக்கம் சார்பாக விடுத்த அறிக்கையை பார்த்தோம். சவுத் சென்னையில மிகப்பெரிய ஊழல் நடக்க போகுது, அது மூலமா மிகப்பெரிய வெள்ள அபாயம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை பகுதிகளில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி, அதுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை பார்த்தோம். அது சம்பந்தமா நீங்க புகாரும் கொடுத்திருக்கீங்க. அந்த அறிக்கை எதற்கு, இந்த கம்ப்ளைண்ட் எதற்காக, அங்க ஆக்சுவலா என்னதான் சார் நடக்குது? பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய தென் சென்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த சதுப்பு நிலம் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி, இந்த தண்ணீரை வந்து ஒரு ஸ்பாஞ்சை எப்படி எடுத்துக்குமோ அந்த மாதிரி தான் அது வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு பகுதி. இது ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகினது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். இதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, அரசாங்கம் 2022ல இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை ராம்சாராக அதை வந்து டிக்ளேர் பண்ணாங்க, டெசிக்னேட் பண்ணாங்க. ராம்சார் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் அளவில் ஒரு கன்வென்ஷன். அது வந்து ஈரான்ல ஃபர்ஸ்ட் அந்த கன்வென்ஷன் வந்தது, அதனால அது ராம்சார்னு பேர் வந்தது. அந்த ராம்சார் கன்வென்ஷன் படி என்னன்னா, ஒரு ஈரநிலத்தை பாதுகாப்பதற்காக அரசுகளுடன் போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஸோ தமிழ்நாடு அரசு ரொம்ப பெருமையா 2022 ஏப்ரல் 8ஆம் தேதி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது 1247 ஹெக்டர் அளவுக்கு, கிட்டத்தட்ட 3080 ஏக்கர் அளவு இருக்கு. இது சதுப்பு நிலமா, இந்த ஈரநிலமாக, ராம்சார் ஈரநிலமாக டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது, டெசிக்னேட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக சொன்னாங்க. ஆனால் அந்த ராம்சாருக்கு உட்பட்ட பகுதியில, அப்போ ராம்சார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சட்டம் இருக்கு இந்தியாவில். இந்த ராம்சார் நிலங்களை எல்லாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017. இந்த சட்ட விதிகள் படி இந்த ராம்சாருக்கு உட்பட்ட பகுதியில் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது. எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது. முடிந்த அளவு அது இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அதை நீர்நிலையாக மீட்டெடுக்க முடிந்தால் மீட்டெடுக்கணும். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவங்களை நீர்நிலையாக அதை மாற்றணும். அது தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதி, தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா கூட. அப்போ புதிதாக நீங்க எந்த விதமான அனுமதியும் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஜூலை 2022ல பிரிகேட் நிறுவனம், பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் என்னும் நிறுவனம், அவங்களுடைய மார்கன் ஹைட்ஸ் அப்படின்னு ஒரு 1650 அபார்ட்மெண்ட் நாங்க கட்ட போறோம், கிட்டத்தட்ட 15 ஏக்கர் அளவுல கட்ட போறோம்னு சொல்லிட்டு இந்த ராம்சார் நிலத்திற்கு உட்பட்ட நிலத்துல 453, 495, 496, 97, 98 இந்த 5 சர்வே எண்கள்ல பெரும்பாக்கம் கிராமத்துல இதுல எங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுங்க, கட்டுமானத்திற்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் துறைக்கும் நம்மளுடைய சிஎம்டிஏ பெருநகர சென்னை மாநகர குழுமத்துக்கும் அவங்க அப்ளை செய்யறாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? சிஎம்டிஏ
இந்த வளர்ச்சி குழுமம் வளர்ச்சிக்காக இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. இதுல வந்து நீங்க ராம்சார் பகுதியில எந்த விதமான கட்டுமானம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் சொல்லிட்டு. ஆனால் அதற்கு பதில் சுற்றுச்சூழல் துறை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்கிறார். இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ல ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தவர்கள், ஐஏஎஸ் அதிகாரி வந்து ரிட்டையர் ஆனவங்க, ஐஎஃப்எஸ் அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனவங்க, இன்று இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்த குழுவில். ஆனால் இவர்கள் இந்த பகுதியானது ராம்சார் தளத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. இது அவங்களுடைய அந்த ராம்சார் பகுதியை காப்பாற்ற வேண்டிய ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி அவங்க வெப்சைட்லயே மேப் இருக்கு, வெப்சைட்லயே போட்டிருக்கிறாங்க. ஈவன் அந்த வெப்சைட்டை போய் பார்த்துருந்தாங்கன்னா கூட தெரியும், இல்ல டிஎன்ஜிஐஎஸ் வெப்சைட்ல போய் பார்த்துருந்தாங்கன்னா கூட தெரியும். இது தெல்ல தெளிவாக 433ங்கிறது 453ங்கிறது ராம்சார்க்குள்ள வருது. 495 ஆகட்டும் 95 என்டையர் பகுதி ராம்சார்க்குள்ள வருது. நம்மளுடைய அனக்ஷர்ல ஆதாரங்களோட வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து பக்கத்துல இருக்குன்னு பொய் சொல்லி இவங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். இரண்டாவது ஜனவரி 20, 2025 அன்று சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்குது. 3 நாள்ல சிஎம்டிஏ ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஜெட் ஸ்பீட்ல கட்டுமான அனுமதியை கொடுக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு சாதாரண மனிதன் போனா எந்த அளவுக்கு டிலே ஆகும்? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சு 3 நாள்ல கட்டுமான அனுமதி. அப்ப அந்த கட்டுமான அனுமதி சிஎம்டிஏங்கிறது இண்டிபெண்டா, இவங்க எல்லாருமே இண்டிபெண்டா வெரிஃபை பண்ண வேண்டியவங்க. அட்லீஸ்ட் இவங்க ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி கிட்ட இது வந்து பள்ளிக்கரணை சதுப்பு ராம்சாருக்குள்ள வருதா அப்படின்னு கேட்டிருந்தா கூட தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இது ராம்சாருக்குள்ள வருது. ஆனா வேண்டுமென்றே கொடுக்க வேண்டும்னு கொடுத்துட்டாங்க. இவ இதோடைய விளைவு என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. பெரும்பாக்கம் பகுதி அந்த இடம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடமானது அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய பகுதி சர்வே நம்பர் 534க்கு ஒட்ன லேண்ட் ராம்சாருக்குள்ள வருது. தண்ணீர் ஃபுல்லா தேங்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு மழைக்கும் அங்க தண்ணீர் தேங்கும். அந்த மாதிரியான பகுதி ஒரு 15 ஏக்கரை நீங்க ஃபுல்லா கான்கிரீட்டை கொட்டி இவ்வளவு பெரிய ஹைரைஸ் பில்டிங் கட்டினீங்கன்னா அந்த 15 ஏக்கரில் இவ்வளவு நாளாக தேங்கக்கூடிய தண்ணீர் என்பது மேலும் எனக்கு ஏற்கனவே அந்த இடம் ஃபுல்லா வெள்ளக்காடாக இன்னும் அதிக அளவுல வெள்ளம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதனால ஏற்படும். இதே வந்து அரசாங்கம் வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒரு இடத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது வேற விஷயம். இது சட்ட விரோதமாக இவங்களே தான் ராம்சார் நிலங்கள்ல எந்த அனுமதியும் கொடுக்க மாட்டோம்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ராம்சார் நிலத்தை மீட்டெடுப்போம்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்படி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. குளோபல் இன்வெஸ்ட் முதலீடுகள் மாநாடுல முதலீட்டாளர்கள்லாம் வராங்கன்னாங்க. 2022லயே இவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க பிரிகேட். ஆனா 2024ல இந்த நிறுவனமானது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் பண்ண போறாங்க சோழிங்கநல்லூர் ஐடி காரிடார்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு சைன் பண்றாங்க. இப்ப இது முதலீடா? முதலீடுன்னா என்ன? நீங்க வந்து சட்ட ரீதியாக ஒரு இடத்துல அவங்க வந்து ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அது ஓகே, அதனால ஜாப் உருவாக போகுது அப்படின்னா ஓகே. ஒரு ரியல் எஸ்டேட்டை ராம்சார் தளத்திற்குள் சட்டவிரோதமாக செய்வதற்கு பேர் எப்படி ஒரு முதலீடாக இவங்க கொண்டு வர முடியும்? அப்ப இதுவே என்டையர் திங்க ஒரு ஷேம். அப்போ இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. நீங்க முதலீடுன்னு சொல்லி இந்த மாதிரிதான் முதலீடு கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்களா? இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு வந்து இந்த பிரிகேட் நிறுவனம் ஃபவுண்டேஷன் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நீங்க 20% இப்ப கட்டுங்க, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 80% பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பிளாட்டும் 1.3 கோடியிலிருந்து 2.8 கோடி ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்கிறாங்க. மக்களுக்குமே வந்து தெரியாது இது வந்து உண்மையிலேயே ஒண்ணுதான் நினைச்சு போய் வாங்கிட்டாங்க. நாளைக்கு அவர்கள் தான் இதுல வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இது வந்து ராம்சார் தளம். இதுல நீங்க கட்டுமானங்களே கட்ட முடியாது, கட்டவும் கூடாது. இன்னைக்கு ஒரு ஊழல் செய்து இவங்க ஒரு முறைகேடு செய்து இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இது உடனடியாக ரத்து செய்யப்படணும். இந்த கட்டுமான அனுமதி, இந்த சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும். யார் இந்த ஊழலில் ஈடுபட்டார்களோ இவர்கள் அனைவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்கிறோம். லஞ்ச ஒழிப்பு துறையிலும் கேட்டிருக்கிறோம், முதலமைச்சருக்கும் புகார் அளிச்சோம். கண்டிப்பா சார். இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராவது கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல முடியுமா? பேர்கள் யாராவது? இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அனுப்புறாங்க. அதோடைய தலைவராக இருப்பவர் யாரு அப்படின்னு சொன்னா தீனபந்து ஐஏஎஸ், இல்ல இன்ஃபேக்ட் கிருஷ்ணகுமார் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அந்த கிருஷ்ணகுமார் ஐஎஃப்எஸும் ராகுல் நாத்ன்னு சொல்லி என்விரான்மெண்டல் செக்ரட்டரி, அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இவர்கள் தான் இதற்கான அனுமதி வந்து சியா ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டியில யார் இது வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு அறிக்கை கொடுக்கணும்.
தீனபந்து ஐஏஎஸ்னு அவர் வந்து ரிட்டையர்டு ஐஏஎஸ் தான் ம். இங்க வந்து போட்டிருக்காங்க. ம். அவரும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் இருந்தபோது அவருக்கு செக்ரட்டரியா இருந்தவர். ம். இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளம் போஸ்டிங் கொடுத்து ம். அவர் இந்த மாதிரி முறைகேடாக ம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலம் சொல்லி ம். அறிக்கை கொடுக்குறாரு. அறிவு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிஎம்டிஏல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்ஷுல் மிஸ்ரா ஐஏஎஸ் ம். அவர் தான் அங்க இருக்கிறாரு. சிஎம்டிஏல வந்து இன்ஃபேக்ட் சர்க்குலேஷன் நோட் மினிஸ்டர் வரைக்கும் போகும். ம். ஸோ சேகர் பாபு அமைச்சர் அவர்களும் இதுல கையெழுத்து போட்டிருப்பாரு. ம். மல்டி ஸ்டோரிட ஹைரைஸ் பில்டிங்ல. அப்போ இவர்கள் யாருமே இரண்டாவது நீங்க இந்த ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிக்கு சேர்மனே யாருன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டிய அதற்கான சேர்மனே ஃபாரஸ்ட் மினிஸ்டர். ம். ம். அப்பொழுது அனுமதி கொடுக்கும்போது ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருப்பவர் வந்து பொன்முடி. ம். ஸோ அது மட்டும் இல்ல நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே செக்ரட்டரி சுப்ரியா சாஹூ வந்து முதல்ல செக்ரட்டரியா இருக்காங்க. அப்புறம் ம். நடுவில் இந்த அனுமதி கொடுக்கும்போது செந்தில்குமார்னு ஒருத்தர் செக்ரட்டரியா இருக்காங்க. இப்ப திரும்ப சுப்ரியா சாஹூ அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு. ம். ரொம்ப முக்கியம். இது நான் என்ன சொல்றேன்னா இப்ப இதுல யாராவது ஒருவர் ம். நீங்க இவங்க எல்லாரும் சரியாக வேலை செய்திருக்கிறத விட்டுருங்க. ம். யாராவது ஒருவர் இதுல அவங்களுடைய கடமையை சரியாக செய்திருந்தால் கூட இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காது. கொடுக்கப்படும். சட்டப்படி ஒருத்தர் நடந்திருந்தா கூட ம். எல்லாரும் விதிகளை மீறி இப்ப நடந்திருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம வந்து இதுல பார்க்கணும். சார் இப்போ இன்னும் ஓப்பனா சொன்னா முதல்வர் அமைச்சர் அவங்களுக்கு இல்லதான் எல்லா அதிகாரிகளும் இருப்பாங்க. அதிகாரிகள் தனிப்பட்ட செயல்பட்டா இதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, அதிகாரிகளுக்கு வந்து அவங்க தான் கையெழுத்து போடுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க தான் அக்கௌண்டபிள், அவங்க தான் மாட்டுவாங்க. பட் பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அழுத்தங்கள் எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அழுத்தங்கள் பெரும்பாலும் பொலிட்டிக்கலா வரக்கூடியதுதான் அதிகமாக இருக்கும். அப்போ அதனாலதான் இந்த விசாரணை நம்ம புகார்ல என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த விசாரணை வெறும் லோவர் லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடனோ ஈவன் ஐஏஎஸ் அதிகாரிகளுடனோ கூட நிப்பாட்டக்கூடாது. இது அதற்கு மேலும் போய் அமைச்சர்களுக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறதா இல்லையா என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்ப என்விரான்மெண்ட் மினிஸ்டரா இருந்தவர் தங்கம் தென்னரசு, அவருக்கு தான் எஸ்சி கமிட்டில வராது. ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருந்தவர் பொன்முடி, சிஎம்டிஏ மினிஸ்டரா இருக்கிறவர் சேகர் பாபு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறது முதலமைச்சரும் டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரும் போடுறாங்க. இது ஒரு ராம்சார் தளத்துல போய் 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். சோ இவர்கள் எல்லாருக்கும் இத பத்தி தெரியும். இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஜெனரலா இதோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னா ஒரு மினிஸ்டருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஒரு 2000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய முடிவுகள் தான். அப்போ இவர்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இவர்களுடைய பங்கு இதில் என்ன, இதுல ரோல் என்ன, இந்த அப்ரூவல்ல இவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா, இதில் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம வந்து கேட்டோம். கண்டிப்பா சார். நீங்க அறிக்கையில சொன்ன மாதிரி வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு, மிகப்பெரிய வெள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் அங்க மக்கள் வந்துட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு சென்னையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மிகப்பெரிய பிரச்சனையா தண்ணி தேங்கி நிக்கிறது. கடந்த 4 நாட்களா மழை பெய்யுது, ஃபுல்லாவே தண்ணி தேங்கி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்பேற்பட்ட ஆபத்துல சிக்க போறாங்க சப்போஸ் குடியேறிட்டாங்க அப்படின்னு? இது வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம். அதாவது நீங்க கண்கூடாக ஒவ்வொரு வருடமும் பார்க்கிறீங்க. எனக்கு கண்கூடா ஞாபகம் இருப்பது என்ன, பெரும்பாக்கம்ல அந்த பகுதிக்கு நான் போனேன்னா அந்த பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அங்க எம்பசி பில்டிங் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி வந்து கார் பார்க்கிங் வரைக்கும் தண்ணி வந்து ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகிறாங்க. சரிங்களா? அந்த அபார்ட்மெண்ட்டை தாண்டி இன்னைக்கு பக்கத்துல காசா கிராண்டே இவ்வளோ பெருசா ஒன்று ஹைரைஸ் பில்டிங் வந்து நீங்க அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃப்ரண்ட்ல இந்த மார்கனுக்கு கொடுக்குறீங்க. இப்போ இந்த பகுதியிலேருந்து ஓடக்கூடிய தண்ணீர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு போவதற்கு சரியான வழி கூட கிடையாது. நீங்க அந்த பெரும்பாக்கத்தை தாண்டிங்கன்னா ஒரு பாட்டில் நெக் மாதிரி ஒரு சின்னதா ஒரு வழி தான் இருக்கு. ஏன்னா அங்க எல்காட்டுக்கு மிகப்பெரிய அளவுல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல எல்காட்டை கட்டிட்டாங்க. சோ அதனால அது இந்த பக்கம் கிளாசிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு 534 சர்வே நம்பர் சதுப்பு நில பகுதியை அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஒரு பாட்டில் நெக் மாதிரி இப்படி உள்ள பூந்துதான் திரும்ப இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த பாட்டில் நெக் இருக்கிறதுனால பெரும்பாக்கத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும். இப்ப அந்த இடத்துல அந்த பாட்டில் நெக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட அனுமதிகளை நீங்க ராம்சார் நிலத்துக்குள்ள கொடுக்குறீங்க. அப்போ ஏற்கனவே அந்த தண்ணி தேங்கக்கூடிய இடத்தையும் நீங்க கான்கிரீட் ஆக்கிட்டீங்கன்னா அப்ப எந்த அளவிற்கு இது வந்து வெள்ளமாக மாறும் அப்படிங்கிறது கண்கூடா நமக்கு தெரியுது. அப்ப இதை அரசாங்கம் இந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே மார்ஷ்லேண்டாக இருந்த பகுதி தான். நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1911
643 ஏக்கர் வந்து காப்பு காடாக, பெரும்பாக்கம் காப்பு காடாக இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம். ம். கழுவெளி ம். பகுதியாக. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த காப்பு காடு பகுதியில 430 சர்வே நம்பர் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 445ஓட பெரும்பாக்கத்து சர்வே நம்பரே முடிஞ்சு போச்சு. ம். ஆனா, அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 446லேருந்து 546 வரைக்கும் புதுசா 100 சர்வே நம்பர யாரோ ஒரு தாசில்தார் உட்கார்ந்து ஸ்கேல் போட்டு தயாரிச்சிருக்காரு. ம். தயாரிச்சு அந்த இதையே பார்த்தீங்கனாலே, மேப்ப பார்த்தீங்கனாலே அவ்ளோ கிளியரா ஸ்கேல் போட்டு, லைன் போட்டு இவங்க புதுசா காப்பு காட வந்து பட்டா நிலமாக மாத்தி, ம். அங்க சேகரன் ரியல் எஸ்டேட்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ம். பூரா அவர் பேர் தான் வருது. ம். சேகரன் ரியல் எஸ்டேட்ன்னு. ஸோ பூராத்தையும் பட்டா போட்ட தாசில்தாரோட உட்கார்ந்து அந்த காப்பு காட காலி பண்ணிட்டாங்க. ம். நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 430 சர்வே நம்பர்ல வெறும் 6 ஏக்கர் தான் பாக்கி இருக்கு. அது என்னன்னா, அந்த பெரும்பாக்கம் ரோடு போறீங்கல்ல, ம். அந்த ரோடு அந்த ரோடு மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க. பாக்கி இருக்கு. அந்த ரோடுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது பூரா சதுப்பு நிலம். சதுப்பு நிலம். அது எல்லாத்தையும் அதுல வெறும் 50 ஏக்கர் மட்டும் தான் சதுப்பு நிலமாக இன்னைக்கு இருக்கு. ம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். மீதி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. ஓகே. சார், இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ராம்சார் பகுதியில தான் அந்த நிலம் இல்ல அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா மடிப்பக்கம் வேளச்சேரியுமே என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நைட்டு மழை பெஞ்சாலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி. சோ அங்கேயும் இதே கதை தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஏரி பகுதி, நீர்நிலைகள் இதே மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தான் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தோணுதா? See, இது வந்து காலம் காலமாக இப்படித்தான் செய்யறாங்க. ம். இது வந்து நீர்நிலையை வந்து அவர்கள் பட்டா போடக்கூடிய வழியே வந்து ஒரு பொலிட்டீஷியன் இன்வால்வ்டா இருப்பாரு, இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் இன்வால்வ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ம். நாம வந்து எந்த அளவிற்கு பின்னாடி போக முடியும் ம். அப்படிங்கிறது தெரியாது. 40, 50 வருடங்களுக்கு பின்னாடி போய் நம்மளால அதை இன்னைக்கு மீட்க முடியுமா என்றால் அது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஆனா 2015ல நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்தோம். கண்டிப்பா. 2023ல ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்தோம். 2015க்கு பிறகாவது நாம வந்து இனியாவது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ம். எண்ணத்தோட தான் நம்ம வந்து செயல்பட வேண்டிய முக்கியமான அவசியம். இனியாவது எந்த நிலத்தையும் நம்ம வந்து இழக்கக்கூடாதுன்னு. அப்படி இருக்கக்கூடிய வகையில நீங்க ராம்சார் நிலத்துக்குள்ள எப்படி இப்படி அனுமதி கொடுக்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு வேளச்சேரியுடைய ஏரியை எடுத்துக்கோங்க. ம். இப்போ கல்லுக்குட்டை நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல கல்லுக்குட்டை ஏரியில மண்ணை கொட்டிட்டு இருக்கிறாங்க. ம். அந்த அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ம். பின்னாடி போய் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி மண்ணு கொட்டிட்டே போறாங்க தண்ணி தேங்கக்கூடிய பகுதியில. ம். ம். இது வந்து சோசியல் மீடியால எல்லாரும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. மேப்ல ரொம்ப கிளியரா தெரியுது தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதின்னு சொல்லிட்டு. ம். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில அரசாங்க நிலம்னு இன்னைக்கு காட்டுது சர்வே நம்பர்ல. ம். பட் அது நீர்நிலைங்கிறதுல இருந்து மாத்திருப்பாங்க ஆல்ரெடி. ம். சோ இன்னைக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா இது நீர்நிலை கிடையாது, ம். இது யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. கதை சொல்லுவாங்க. பட் அது தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த கல்லுக்குட்டை ஏரி ஏரி பகுதி. ம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ம். நீங்க நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஸோ நாம வந்து இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா, இப்போ இதெல்லாம் அரெஸ்ட் பண்ண இப்போ வேளச்சேரியில எவ்வளவு வருதுன்னு தெரியும். ஒரு சொல்யூஷன் என்ன சொன்னாங்க இந்த அரசாங்கத்துக்கு, நீங்க கிண்டி ரேஸ் கோர்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய நீர்நிலையாக அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த மாதிரி மாத்தினீங்கன்னா, அப்போ ஓரளவுக்கு இந்த பகுதியிலிருந்து வேளச்சேரியை நோக்கி ஓடக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு இங்க பக்கம் மாத்தி வந்து இருக்கும். கிண்டில இருந்து போகக்கூடிய தண்ணீர் அட்லீஸ்ட் இந்த இதுல சேமிக்கப்படும். மீதி இருக்கிற தண்ணீர் தான் வந்து உங்களுக்கு அங்க போகும். இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, நமக்கு வேளச்சேரி பள்ளிக்கரணையில ஆல்மோஸ்ட் 0 மீட்டர் அபோவ் சீ லெவல், ஆல்மோஸ்ட் சீ லெவல் அளவுக்கே இருக்கு உங்களுக்கு. அதனால அது தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். இப்போ அதுல வந்து நீங்க மற்ற இடங்கள்ல இருந்து அங்க தண்ணீர் வருவதை ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாக்கம் ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து அதை முழுவதுமாக ஒரு நீர்நிலையாக மாற்றுவதற்கும் தயாராக இல்லை. ஏதோ இது நாங்க கலெக்டர் ஆபீஸ் பண்ண போறோம், இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், என்னெல்லாமோ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னும் வந்து அவங்க சரியாக அதற்கு கூட ஈவன் ஒரு கோர்ட்டை என்ஜிடியை கூட கேட்டாங்க, நீங்க ஏன் அதை வந்து நீர்நிலையா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி கூட இன்னி வரைக்கும் அவங்க அதுக்கான முடிவு வந்து எடுக்கல. சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சி காலத்திலயும் வெள்ளம் இருக்கு, திமுக ஆட்சி காலத்திலும் வெள்ளம் போயிட்டு இருக்கு. எல்லா ஆட்சியிலுமே இருக்கு. அதுக்கு திமுக சொன்ன பதில் தான், நாங்க வந்து மழைநீர் வடிகால் பணிகளை மேம்படுத்த போறோம், அதுக்கு அவங்க ஒதுக்கின பட்ஜெட் தான் சுமார் 4000 crores, 4000 கோடி ஒதுக்குனாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90% பணிகள் முடிவந்துடுச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் கடந்த 4 நாட்களாவே மழை பெய்யுது, தண்ணீர் நிக்குது, இன்னும் பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் அடிந்த பாடு இல்ல. இந்த திட்டங்கள் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தோணுதா? இந்த திட்டங்கள் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகாலுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெய்யக்கூடிய ஒரு மழையுடைய அளவை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கும் அந்த மழைநீர் வடிகால் அப்படிங்கிறது. அப்ப அந்த மழைநீர் வடிகாலுடைய தேவை அப்படிங்கிறது, நீங்க ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுல மழைநீர் வடிகால் வேலை செய்யும்.
ஆனா அதற்கு மேல போகும் பொழுது நீங்க நீர்நிலைகளை சீரமைக்காம, இப்ப மழைநீர் வடிகால்ல இருந்து தண்ணி எங்க போகணும்? நீர்நிலைக்கு தான் போகணும். நீர்நிலை. இப்ப நீங்க நீர்நிலைய நீங்க பாதுகாக்கல, நீர்நிலைய சேமிக்கல, அதை ம். வந்து தூர்வாரல. ம். அப்ப அதை பாதுகாக்காத போது ம். தண்ணீர் எங்க போகும்? ம். தண்ணீர் உங்களுக்கு உங்க ரோட்லயே தான் நிக்கும். ம். 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 நீர்நிலை வந்து ஃபுல் ஆகி. ம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ம். சோ இவங்க மழைநீர் வடிகால்னு சொல்லிட்டு டப்பா டப்பாவா ஒவ்வொரு இடமா போய் கட்டிட்டு இருக்கிறது மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஓகே. அதுலயுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளால எல்லாரோடுக்கும் மழைநீர் வடிகால் கட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்ட முடியாது. ம். ஆனா கட்டக்கூடியதை கூட நிறைய இடங்கள்ல அப்செட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா, ம். இப்போ இந்த இடத்துல ஒரு ரோடுல மழைநீர் வடிகால் இருக்காது. ம். இந்த ரோட்ல மழைநீர் வடிகால் இருக்கும். ஏன்னா இந்த ரோடு ஹைட்டா இருக்கு. இந்த ரோடு கம்மியா இருக்கு. ஸோ இப்போ எங்க வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டான ரோட்ல இருந்து தண்ணி எல்லாம் இந்த உயரம் கம்மியான ரோடுக்கு ஓடி வந்துரும். ம். இந்த ரோட்ல மழைநீர் வடிகால் இருக்கு. ம். இது பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போகுது. இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அடுத்தது, ம். இப்ப இந்த ரோடோட ஹைட்டை ஏத்தி விடுறாங்க. இப்ப இந்த ரோடோட ஹைட்டை ஏத்தினா என்ன ஆகும்? இந்த ரோட்ல இருந்து தண்ணி அங்க போகும். ம். அடுத்தது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அப்ப இந்த ரோட்ல மழைநீர் வடிகால் போடுங்க. ம். இப்போ நீங்க ரோடு ஹைட்டை ஏத்தாம இருந்தீங்கன்னா, மழைநீர் வடிகால் இந்த ரோடுக்கு தேவை கிடையாது. ம். ஆனா இப்போ இந்த ரோடுக்கு மழைநீர் வடிகால் போடுங்க ம். அப்படின்றாங்க. இப்போ ரோடு ஹைட் ஏறி போச்சு. ம். பக்கத்துல இருக்கிற பிளாட்ஃபார்மோட ஹைட் ரோடு ஹைட் ஒண்ணாகி போச்சு. ம். பிளாட்ஃபார்ம் ஹைட்டும் ரோடு ஹைட்டும் ஒண்ணாகி போச்சு. பிளாட்ஃபார்ம் ஹைட்டை ஏத்துங்கன்றாங்க. அதுக்கு ஒரு டெண்டர். ம். பிளாட்ஃபார்ம் ஹைட் ஏறி போச்சு. இபி ஜங்ஷன் பாக்ஸ் கீழே கீழ வந்துருச்சு. வந்துருச்சு. மழை பெஞ்சா ஷாக் அடிக்கும். ம். ஜங்ஷன் பாக்ஸை ஏத்துங்க. அதுக்கு ஒரு டெண்டர். ம். இபி போல் பெரிய வண்டி போச்சுன்னா மேல இடிக்குது. ஏன்னா ரோடு ஹைட் ஏறி போச்சு. ம். இபி போல் அப்ப அளவு ஆமா. கம்மியாகி போச்சு. ம். இப்ப அதை மாத்துறதுக்கு ஒரு டெண்டர். புரியுதுங்களா? ஒரு ரோடு ஹைட்டை இவங்க ஏத்துறது மூலமா மழைநீர் வடிகாலுக்கு தனியா டெண்டர், நடைபாதைக்கு டெண்டர், ஜங்ஷன் பாக்ஸுக்கு டெண்டர், இபி யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இவங்க வந்து பணத்தை ம். கண்ணு முன்னு தெரியாம விரயம் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே தேவையானதுக்கு நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ரோடுடைய குவாலிட்டி எங்க பள்ளிக்கரணையில இருந்து எல்லா இடங்கள்லயும் போட்டோ வந்துட்டு இருக்கு. எவ்வளவு மோசமா இருக்கு. ம். அதுவும் இந்த மழை காலத்துல மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த மோசமான சாலைகள்னால. ம். அப்போ இந்த மாதிரி மழை தண்ணீர் ம். இது வந்து ஒரு சிஸ்டமிக்கா அட்ரஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. நம்ம சென்னைக்குள்ள 210 நீர்நிலைகள் இருக்கு. ம். கார்ப்பரேஷன் கண்ட்ரோல்ல. ம். அதை சரியாக பராமரிக்க வேண்டியது அவர்களுடைய மிக முக்கியமான வேலை. ம். இந்த மாதிரி பள்ளிக்கரணை தென் சென்னை எடுத்துக்கிட்டீங்க, பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை வந்து ம். பாதுகாக்கிறது வந்து அரசாங்கத்துடைய மிக முக்கியமான வேலை. ம். நீங்க வந்து பல்லாவரம் போன்ற பகுதிகளில இருந்து எடுத்தீங்கன்னா, இப்ப பல்லாவரம் அங்கெல்லாம் அவ்வளவு தண்ணி வந்து அது ஜிஎஸ்டி ரோல். ம். இப்போ நீங்க ப்ராப்பரா அதை பிளான் பண்ணணும். ம். என்ன பண்ணணும்? நீங்க அங்க பல்லாவரம் பெரிய ஏரிக்கு வரும் தண்ணி. ம். பல்லாவரம் பெரிய ஏரியிலேருந்து புத்தேரிக்கு வரும். ம். புத்தேரியிலேருந்து கீழ்கட்டளையிலேருந்து நாராயணபுரம் ஏரி, நாராயணபுரம் ஏரியிலேருந்து பள்ளிக்கரணை சதுப்பு. அப்ப இந்த என்டையர் கிரேடியன்ட்ல அது வந்துரும். ம். பட் என்னன்னா நீங்க வந்து ஒழுங்கா நீர்நிலையை பராமரிக்கலன்னா ம். அது ரோட்ல ஓடிடும். ம். ஏன்னா அது கிரேடியன்ட் அங்க 16 ம். மீட்டர் இருக்கு, இங்க சதுப்பு நிலம் 0 மீட்டர்ல ம். இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஓடி வரும் கண்டிப்பா. உங்களுக்கு தண்ணி. நீங்க அது நீர்நிலையில சேமிக்கல அப்படின்னு சொன்னா அது ரோட்ல ஓடி வரும். கண்டிப்பா. அதுதான் வெள்ளமாக வந்துகிட்டு இருக்கு. வந்துருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசாங்கம் தொடர்ந்து கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. அதனாலதான் 3 நாள் மழை பெஞ்சு தண்ணி நிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே எந்தெந்த ஏரியாக்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கேட்டா வெள்ளை அறிக்கை கூட அவங்க கொடுக்க தயாரா இல்லை. அப்படின்றப்போ இந்த 90% கம்ப்ளீஷன் அப்படின்றத உங்களால ஏத்துக்க முடியுது? சரி, அவங்க நான் வந்து பேடி அவர்கள் வந்து கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்தபோது மழைநீர் வடிகால்ல அவர் ஒரு சில நல்ல ஒர்க்கு செஞ்சதை கண்கூடாக நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல கே நகர் போன்ற பகுதிகளில், கொளத்தூர் போன்ற சில பகுதிகளில், சில பகுதிகள் எல்லாம் மழைநீர் வடிகால் கட்டினதுடைய ஒரு எஃபெக்டை வந்து மக்கள் இன்னைக்கும் பாக்குறாங்க. அது இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் அது ரொம்ப லிமிட்டடான ஒரு ஸ்கோப் தான். இவங்க ஒவ்வொரு வருடமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மான்சூன் வருவதற்கு முன்பு நாங்க 90% ஒர்க் முடிச்சிட்டோம், 95% ஒர்க் முடிச்சிட்டோம், 99% ஒர்க் முடிச்சிட்டோம் சொல்லுவாங்க. ஆனா என்னைக்குமே எந்த ஒர்க்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கணுங்கிறத இவங்க என்னைக்கா வெளியிட்டு இருக்காங்களா? இல்ல. அந்த அப்ப எவ்வளவு ஒர்க் முடிக்கணுங்கிறத நீங்க வெளியிட்டாதானே அதுல 90% ஒர்க் முடிச்சிருக்கீங்களா 95% ஒர்க் முடிச்சிருக்கீங்களா நமக்கு தெரியும். இவங்க பர்சன்டேஜ் மட்டும் தான் சொல்றாங்க. நாங்க 40% ஒர்க் முடிச்சிருக்கோம், 60% ஒர்க் முடிச்சிருக்கோம். அப்புறம் மான்சூன் நெருக்கத்துல வரும்போது 99% ஒர்க் முடிச்சிட்டோம்ன்றாங்க. ஆனா ஃபீல்டுல நீங்க இந்த ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் ஈட்டிங் அப்படின்வாங்க. அது எப்ப தெரியும்னா மழை வரும்போது தெரிஞ்சிடும். நீங்க அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு டிராக்டரை கூப்பிட்டு வந்து எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி வைக்கிறீங்க மோட்டர்? நீங்க அவ்வளவு நல்ல வேலை செஞ்சிருந்தீங்கன்னா ரோடுக்கு ரோடு எதுக்கு மோட்டர், எதுக்கு டிராக்டர்?
கரெக்டா? அப்போ இதெல்லாம் வைக்கிறீங்கனாலே என்ன அர்த்தம்னா, நீங்க தயாராகல. உங்களோட சிஸ்டம் தயாராகல. அது அதுக்கான எங்கேயாவது டிராக்டர் வையுங்க. அது வந்து எங்கெல்லாம் வந்து தாழ்வான பகுதி இருக்கோ அந்த இடத்துல டிராக்டர் வச்சா பரவாயில்ல. பட் மழைக்காலம் வந்தாலும் இப்ப இதை ஒரு பெரிய டெண்டர் ஆக்கிட்டாங்க. எல்லா இடத்துல இருந்து டிராக்டரை கொண்டு வந்து வச்சிரு, எப்படியாவது தண்ணியை வந்து எடுத்து கொண்டு போய் பம்ப் பண்ணி வெளியில விட்டுரு, எப்படியாவது கடலுக்கு அமிச்சிரு. சோ இவங்க சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, எப்படியாவது தண்ணியை கொண்டு போய் கடலுக்கு அமிச்சிடணும். கண்டிப்பா அது நீர்நிலையில தேக்கிறதோ, இதை வந்து இன்னைக்கு வெள்ளமாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் அதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே காரணம் தான். ஒருவேளை மழை கம்மியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை நீங்க சேமிச்சாதான் அடுத்தது வெயில் காலத்துல உங்களுக்கு தண்ணி இருக்கும். அதுக்கும் நீர்நிலையை தான் நீங்க பாதுகாக்கணும். அப்ப இந்த வெள்ளம் வறட்சி ரெண்டுக்குமே நீர்நிலை பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் அரசாங்கம் தவற விட்டு ஏதோ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சார், இன்ஸ்டாகிராம்ல ஒரு திமுக நிர்வாகி சொல்லியிருந்தாரு, ஒருத்தர் வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, மழை பெய்யுதுங்க, தண்ணி வடியவே மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு திமுக நிர்வாகி சொல்லியிருந்தாரு, பேஞ்ச உடனே வடிஞ்சிருமா, ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரே நாள்ல வடியலன்னா உடனே எங்களோட திமுக பணிகள்லாம் நீங்க வந்து குறை சொல்லுவீங்களா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நாங்க 3 நாள் வெயிட் பண்ணாதான் வடியுமா? இல்ல வடிவதற்கு எப்பவுமே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஓகே, அது வந்து நம்ம ஊருன்னு இல்ல, எந்த ஊராக இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா மழை பெய்து கொண்டிருக்கும், மழை நின்ன உடனே அந்த 1 மணி நேரம் வந்து அது எடுத்துக்கொள்ளும். 1 மணி நேரம் எடுத்துக்கணும்னு சொன்னா அது அர்த்தம் இருக்கு, 2 மணி நேரம் எடுத்துக்கணும்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. ஆனால் 2 நாட்கள் வெயிட் பண்ணணும், 3 நாட்கள் வெயிட் பண்ணணும்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுவா கடலுக்கு போனாதான் உண்டு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. பண்ண முடியாது. அப்ப இது அவங்களுடைய நிர்வாக சீர்கேட்டை தான் வெளிக்கொண்டு வருகிறது, காட்டுகிறது. ஓகே சார், இப்ப கடைசியா ஒரு கேள்வி சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்ப பெஞ்சது ஒரு சாம்பிள் மழை தான், ஒரு 4 நாள் சும்மா தான் பேசிட்டு போச்சு. இன்னும் அடுத்த நவம்பர் 2 டிசம்பர்லாம் மிக உச்சகட்ட மழை பெய்ய போகுது. அதை நம்ம வருடம் பார்த்துருக்கோம். இதுக்கே பல்வேறு இடங்கள்ல தண்ணி நிக்குது, நானே பார்த்திருக்கேன். சோ அடுத்த கட்டமா மக்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களை சந்திக்க போறாங்க. அப்ப சார், இப்ப கடந்த 4 நாட்களா பெஞ்ச மழை ஒரு சாம்பிள் மழை தான், சும்மா தான் பெஞ்சு. ஆனா அதுக்கே தண்ணி தேங்கி நிக்குது, பல்வேறு இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறத பார்க்கிறோம். பட் நவம்பர் 2 டிசம்பர்னா உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம், மிகப்பெரிய மழை வரும். சோ அந்த மழையை நம்ம சென்னை மக்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இல்ல, இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு அக்டோபர் எண்டுல தான் இருக்கிறோம். ஜென்ரலா நவம்பர்ல தான் மிகப்பெரிய மழையை வந்து பார்ப்போம், இல்ல டிசம்பர், ஏர்லி டிசம்பர்ல நம்ம வந்து பெரிய மழையை சந்திப்போம். ஆனா இந்த முறை அக்டோபர் முடிவதற்குள்ளாகவே இப்ப நம்மளுடைய நீர்நிலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செம்பரம்பாக்கம், சோழவரம், பூண்டி, இப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 75% மேல அது ஃபுல்லா இருக்கு ஏற்கனவே தண்ணீர். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இது ஒரு இவர்கள் சரியாக தூர்வாரக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இது நீர்நிலைகள்ல தண்ணீர் தேக்குவதற்கான ஒரு அருமையான திட்டமாக மாறி இருக்கும். இது போன்ற மழை வந்து ஜென்ரலா நம்ம என்ன பார்க்கணும்னா, மழை வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கணும். ஆனால் இந்த சிஸ்டத்துல இவங்க இவ்வளவு மோசமாக நீர்நிலையை கையாண்டதுடைய விளைவு, இவர்கள் இந்த திட்டங்களை இவ்வளவு மோசமாக கையாண்டதுடைய விளைவு, மக்கள் வந்து மழையை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த மழை இதை கண்டு நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் வந்து துரிதமாக இப்பொழுது அட்லீஸ்ட் இப்பயாவது அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த சேனல் எங்கெல்லாம் வந்து அந்த பிளாக் இருக்கோ அந்த சேனல் எல்லாமாவது அவர்கள் இந்த மழை 2 மழைக்கு நடுவில் வரக்கூடிய கேப்ல அவர்கள் சரியான வேலைகளை செஞ்சாங்கன்னா தண்ணீர் ஓடக்கூடிய வழிகளையாவது அவர்கள் ஏற்படுத்தலாம். ஒரு நீர்நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாம் அவர்கள் வந்து சரி செய்யலாம். அது போன்ற அட்லீஸ்ட் சில வேலைகளையாவது அவர்கள் வந்து இப்போ இந்த இன்பிட்வீன் டைம்ல செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் நாம வந்து வேற வழி கிடையாது. இந்த அக்டோபர் மாசத்துலயே இப்போ 70% ஃபுல்லா இருக்குன்னா, இன்னும் நவம்பர்ல டிசம்பர்ல நிறைய மழை பெஞ்சதுன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த முறை. அப்போ அதை வந்து நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். அரசாங்கம் வந்து அதற்கு தயார் நிலையில இருக்கிறோம், தயார் நிலையில இருக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர, ஒரு மழைக்கே நம்ம ரோடு வந்து எவ்வளவு மோசமா இருக்கு, அந்த ரோட்ல போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சில ஏரியால தண்ணி நிற்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதை வந்து அரசாங்கம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த மழை வருவதற்கு முன்பாக அவர்கள் துரிதமாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்து நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சார். நன்றி.